ஒரு வெளியே விழிஞ்சிருச்சு. இப்பதான் எந்திரிச்சு வேலை பார்க்கணும். போய் வாசல் கூட்டுவோம். ஜானு ஜானு எந்திரி ஜானு. ஜூலி 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 எந்திரி ஜூலி. நாங்கள் எந்திரிச்சிட்டோமா? அங்கிட்டு வச்சுடுங்க. உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் வேணுமா இல்லை வெஜிடபிள்ஸ் வேணுமா? என்ன சமைக்கணும்? எங்களுக்கு வெஜிடபிள்ஸ் தான் வேணும். எனக்கு ஃப்ரூட் தான் வேணும். இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கிறதே ஃப்ரூட் தான், அதனால் நான் ஃப்ரூட் தான் செஞ்சு சாப்பிடுவேன். ஓகே, சாப்பிடுங்க பசங்களா, சாப்பிடுங்க. சரி, நாங்கள் விளாட போயிட்டு வரோம். விளாண்டுட்டு அடுத்து நாங்கள் கொஞ்சம் நேரம் ஒர்க் பண்ணுறோம், ஹோம்ஒர்க் பண்ணுறோம். ஜாலியாக இருக்குது. ஏ ஸோ இந்த ஜானு என்னை விளாட்டுக்கே சேர்க்க மாட்டா. என்ன பண்ணனே தெரில. ஐயோ, என்னை உருவம் இழுத்துட்டு போகுது. ஐயோ ஜானு காப்பாத்து, என்னை யாரும் இழுத்துட்டு போகிறாங்க. ஜாலியாக இருக்கு. மெதுவா. அம்மா 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 அம்மா. என்னாச்சு ஜூலி, ஏன் இப்படி கத்துற? என்ன யாரோ பிடிச்சு இழுத்துட்டாங்க. என்ன சொல்ற ஜூலி? யார் இழுத்தா? தெரியல, ஏதோ கருப்பு உருவம் வந்து இழுத்துட்டு போயிடுச்சு. சரி, அழுகாத. இங்கே என்னன்னே தெரியல. இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து இப்படியே ஏதோ அமானுஷ்யமாகவே நடந்துக்கிட்டே இருக்குது. நம்ம போய் நம்ம சாமியார் அம்மாவை கொஞ்சம் போய் பார்த்துட்டு வந்தால் சரியாக இருக்கும். வாங்க போகலாம். சரிங்கம்மா. உங்க பாருங்க, தட்டு பறந்துகிட்டு இருக்கு. பேய் வந்துருச்சு. ஐயோ அம்மா, தட்டு தான் பறந்து நம்ம பக்கம் உழுகுது. வாங்க கோயிலுக்கு போகலாம். வாமா வா, நீ வருவன் தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். உங்களுக்கு எப்படிமா தெரியும்? உங்களுக்கு எப்படி தெரியும் நான் வருவேன்னு? உங்கள் வீட்டில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். நீங்கள் எனக்கிட்ட வருவீங்கன்னு எனக்கு தெரியும். நீ உட்காருமா, உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். எங்கள் வீட்டில் என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா? என் சின்ன பொண்ணு ஜூலியை அந்த பேய் தரன்னு இழுத்துட்டு போயிடுச்சு. அவள் எப்படியோ தப்பிச்சு ஓடி வந்து அழுதுட்டா. பாவம், சின்ன பிள்ளை பயந்துட்டா. அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டில் என் முன்னாடியே தட்டெல்லாம் பறக்குது. எனக்கு ரொம்ப என்னமோ தெரியல. இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே இப்படி தான் ரொம்ப பயமாக, ஏதாவது வினோதமாக நடந்துக்கிட்டே இருக்குமா? உங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெண்ணோட ஆத்மா இருக்குது. உங்கள் வீட்டுக்கு பின்னாடி தான் அது புதஞ்சு கிடக்குது. நீ தான் அதை தோண்டி எடுக்கணும். அதை தோண்டி எடுத்து அதுக்கு நீ சடங்குலாம் பண்ணாதான் அதோட ஆத்மா சாந்தி அடையும். நீங்களும் கொஞ்சம் கூட வாங்கம்மா, அப்போ தான் கொஞ்சம் துணையாக இருக்குமா. நான் கண்டிப்பாக வரேம்மா. அம்மா, நீங்கள் அங்கே போயிட்டீங்கன்னா நாங்கள் தான் எங்கம்மா இருக்க? அம்மா, அது கொஞ்சம் ரொம்ப பேய் வர மோசமான ஏரியா. அங்கெல்லாம் நீங்கள் வரக்கூடாது. உன் பொண்ணை வேறு யாராவது தெரிஞ்சவங்க வீட்டில் விட்டுட்டு வாமா. சரிம்மா. நம்ம இப்போ கிளம்பலாமா? இல்லைம்மா, நான் உன்ட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். அவள் நீர்னால செத்துருந்துருக்கா. அவளோட ஆத்மா இன்னும் சாந்தி அடையலை. அவள் நீரில் இன்னும் அவளோட பணம் இருக்கிறதுனால தான் உங்கள் வீட்டுக்கு வந்து அதை துன்புறுத்துது. அதனால நீ அவளை சாந்திப்படுத்தணும்னா அவளோட பணத்தை எடுக்கணுமா. அதுக்கு நான் என்ன பண்ணணுமா? உங்கள் வீட்டுக்கு பின்னாடி போய் தேடி பாருமா, அவள் இங்கே தான் இருப்பா. வாங்கம்மா போகலாம். நம்ம இப்போ இதை திறக்கலாமா? திறக்காதீங்க. யாருமா அது இப்படி கத்து? நான் தான் அது. இல்லம்மா, எனக்கு பயமா இருந்துச்சு. என்ன நடக்கணும்னு ஆசைப்பட்டேன் பாக்குறதுக்கு. அதுதான்மா. கை தெரியுது. ஐயோ, நம்ம வீட்டு கிணத்துல யாரோ தெரியுறாங்களே. ஐயோ, இந்த பொண்ணு யாரு?
இதுதான் அந்த ஆத்மா. ஓடுங்க. நம்ம இந்த இடத்த விட்டு முதல்ல ஓடணும். இங்க இருந்து நம்ம இந்த இடத்த விட்டு சீக்கிரம் போகணும். இந்த இடம் ரொம்ப ஆபத்தா மாறிக்கிட்டு இருக்கு. வாங்க போலாம். ஐயோ, மேகம் தான் இருட்டுதே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. போயிடலாம். ஐயோ, மழை வருது. ஐயோ அம்மா, மழை பெய்யுது. மழை வருது. வாங்க போலாம். ஐயோ, மழை பெருசா பெய்யுது. ஏதோ சவுண்ட் வேற கேக்குது. வாங்க போலாம். எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அங்க என்னென்னமோ நடக்குதுமா. என்ன நடக்குதுன்னே எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்களே கொஞ்சம் சொல்லுங்க, என்னாச்சு? சரிச்சுட்டு என்ன சொல்லணும் மறந்து இல்லைம்மா. இப்போ இதுக்கெல்லாம் என்ன தீர்வுனா, நம்ம தான் இப்போ சும்மா இருந்த பேயை தட்டி எழுப்பிட்டோம். என்னம்மா இப்போ இப்படிலாம் சொல்கிறீங்க? நீங்கள் தானே சொன்னீங்க அந்த பேயை தோண்டி எடுத்துட்டா மட்டும் அதோட இதெல்லாம் ப்ரெயிரும், எங்கள் வீடை எதுவும் பண்ணிடாது நீங்கள் தானே சொன்னீங்க. இல்லைம்மா, இப்போ தான் வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயத்தையே சொல்ல போகிறேன். இப்போ அந்த பேய் சும்மா இருந்த பேயை நம்ம தான் இப்போ உசுப்பிட்டோம். அது இனிமேல் நம்மளை சும்மாவே விடாது. என்ன உன் பசங்க எல்லாத்தையுமே கொன்றும். இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. என்ன வழினா, நான் பூஜை போடணும். பூஜை போட்டு அந்த பேயை நான் கொஞ்சமாவது அமைதிப்படுத்தி அதை எப்படியாவது என் கட்டுப்பாட்டில் வச்சுருந்துருக்கணும். என் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறதுக்குள்ளே உனக்கு ஒரு வாரம் தான் டைம். அந்த டயத்துக்குள்ளே நீ அந்த பேயை யார் கொன்னா, எதுக்கு கொன்னாங்க அப்படின்னு நீ கண்டுபிடிச்சிட்டனா அந்த பேயோட ஆத்மா சாந்தி அடிச்சிடும். அப்படி கண்டுபிடிக்கலைன்னா நம்மளை யாராலையும் காப்பாற்றவே முடியாது. என்னால் கொஞ்ச நாள் தான் அதை கட்டுப்படுத்தி வைக்க முடியும். சீக்கிரம் கண்டுபிடிச்சிரு. சரிம்மா, என்னால் முடிஞ்சதை நான் ட்ரை பண்ணுறேன். மந்திர சக்கரத்தை வரைஞ்சாச்சு. கிரீம் ஓம் கிரீம் ஜெய் காளி. அந்த பேய் இங்கே எப்படியாவது கொண்டு வா. ஓம் கிரீம். அந்த ஆத்மாவை இங்கே கொண்டு வா. இது எரியுது. என்ன வேடே? அவங்க சொல்ற மாதிரி அவளோட ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் கண்டுபிடிச்சி எனக்கு என்ன ஆக போகுது? எனக்கு ஏதாவது யூஸ் இருக்கா? பேயோட ஃப்ளாஷ்பேக்கை கண்டுபிடிச்சி நான் என்ன பண்ண போறேன்? ஜானு இங்க வாமா. ಯಾತರಬೇಕು என்னம்மா கண்டுபிடிச்சிட்டியா? அம்மா, நானே அலறி அடிச்சுட்டு ஓடி வந்திருக்கேன். என்னோட பொண்ணு ஜானு உடம்புல பேய் புகுந்துருச்சுமா. எதனால சொல்லுங்க. ஆமா பாட்டி, புகுந்துருச்சு. ஏன்னா நான் அந்த பேய் ஒரு வாரத்துக்கு தான் நான் உனக்கு டைம் கொடுத்துருக்கேன். அதை கண்டுபிடிச்சு சொல்லுன்னு. நீ தானம்மா எகத்தாலமா இருந்த. அதனால தான் இப்போ இவ்வளோ பிரச்சனையாயிடுச்சு. இதனால பாரு, உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, உன் பொண்ணுக்கு தான் இப்போ பிரச்சனை ஆகி போச்சு. உன்னாலதாம்மா எல்லாமே. சரிம்மா, நான் எப்படியாவது கண்டுபிடிச்சிட்டு வரேன். என்னம்மா, ஏதோ பிரச்சனைன்னு என்ன கூப்பிட்டீங்க? சொல்லுங்க, என்ன பிரச்சனை? வீடு தான் நல்லா இருக்காப்பா? வீடெல்லாம் நல்லாதாம்மா இருக்கு. இருந்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுமா. அங்கே முன்னாடி அந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தாலாமே, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? எந்த பொண்ணுமா? எனக்கு தான் எதுவும் தெரில. அவள் பேர் சபா. உங்களுக்கு தெரியுமா? அது வந்து இல்லை தெரியாது. நான் போயிட்டு வரேன். நீங்கள் உங்கள் உடம்ப பார்த்துக்கோங்க. பார்த்து பத்திரமா இருங்க. என்ன, அவள் போயிட்டாளா? ஆமாம். ஏய், உனக்கு எப்படி அவளை பற்றி தெரியும்? நீ அவளை பற்றி தெரிஞ்சால் ஏதாவது சொல்லு. உன்னோட ஆத்மா சாந்தி அடிக்கிறதுக்காக நான் இவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நீ என் பொண்ணு உடம்புல வேற இறங்கியிருக்க. தயவுசெய்து எனக்கு ஏதாவது உதவி பண்ணு. அவளை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது உதவி பண்ணு. அவன் எதுன்னே என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறான். உனக்கு ஏதாவது தெரிஞ்சால் அவனை பற்றி எனக்கு சொல்லேன் தயவுசெய்து. ப்ளீஸ், உனக்கு எஞ்சி கேட்குறேன், சொல்லு. அவதான் என்ன கொன்னா தெரியுமா? உங்களால தான் என்ன கொன்னா. அதனால தான் நான் உங்களை எல்லாத்தையும் கொல்லணும்னு நினைக்கிறேன்.
எங்களாலையா? நாங்கள் என்னவா பண்ணோம்? நீங்கள் இந்த வீடை வந்து பார்க்க முனுக்க அந்த ரூம் பூட்டி இருந்துச்சா? ஆமாம்மா, ஆமாம். அந்த ரூம்குள்ளே தான் என்னைய போட்டு அடைச்சி வச்சுருந்தா. நான் 1 மாதம்தான் அந்த வாடகை கொடுக்கலன்னு என்னை போட்டு அடைச்சி வச்சுருந்தேன். புது கெஸ்ட் வந்தோடனே என்னை அடைச்சி வச்சிருவாளா? நீங்கள் உடனே வீடு வேணும்னு கேட்டனால தான் என்னை அடைச்சி வச்சுருந்தா. இல்லைன்னா என்னை கொண்டிருக்கவே மாட்டா. நீங்கள் உடனே வீட்டுக்கு வரேன்னு சொன்னோடனே என்னை பின்னாடி இருக்கிற கிணத்துலேயே வச்சு கொண்டுட்டா தெரியுமா? இப்போ நாங்கள் அதுக்கு என்ன பண்ணுறது? எங்களால் நீ செத்தனே, இதுக்கு நாங்கள் என்ன பண்ணிக்க முடியும்? அவளோட சுயநலம் தானே. நாங்கள் நிறையா காசு கொடுக்குறோன்றனால நீ கம்மியாக காசே கொடுக்கலன்றனால தானே உன்னை கொன்னா. அப்போ அவன் மேலே தானே தப்பு. இதுக்கு எங்களை குழப்பு பண்ணுறதுலையும் என் பிள்ளைங்களை பழி வாங்குறதுலையும் என்னம்மா நியாயம் இருக்குது? உனக்கு வேணும்னா நீ அவளை கொண்டுக்கோ. அவளை கொண்டுட்டு தயவுசெய்து இந்த வீட்டை விட்டு போயிடு. நீங்கள் சொன்னால் நான் கேட்டுருவேனா? கண்டுபிடிச்சிட்டோமா? அவள் யாருன்னு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பாருங்க, இந்த பேயை நான் ஓட்டிடுறேன். என்ன உங்களால ஓட்ட முடியுமா? ஓம் காளி, ஓம் காளி, ஓம் காளி. போடாத, அத போடாத. வேணாம், எரியுது. வேணாம். இந்த வீட்டை விட்டு போ. போமாட்டேன். வேணாம், போயிடுறேன். அவ போயிட்டாமா. உனக்கு இனிமே எந்த பிரச்சனையுமே இல்லை. நன்றிம்மா, ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. என்னோட சின்ன பொண்ணுக்கு தான் பேய் பிடிச்சிருக்கேன். அவளுக்கு சரியா இருக்குமா? இதெல்லாம் சரியாயிடுமா, நீ ஒன்றும் கவலைப்படாத. இங்கேயே அவள் செத்து போயிட்டால, அப்போ அவள் அங்கே இருக்க மாட்டான், அவள் போயிருப்பா. நான் வருவேன். இல்லாச்சு வீடியோவே ரெக்கார்ட்